ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? மேற்கு தொடர்ச்சி மலையான அடர்த்தியான காடுகளுக்கு நடுவில் ஈரமண் வாசனையோட மூலிகைகளின் மனத்தோட நிறைந்த அந்த இடத்துல தான். இடிமுழக்கம் போல கேட்கும் அருவியின் சத்தத்தை தவிர வேற எதையுமே இங்கே கேட்க முடியாது. அவ்வளோ ஒரு ரம்யமான இடத்துக்கு தான் நான் இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். இது எந்த இடம்னா, தமிழ்நாட்டுல மிகவும் புனிதமான, வியக்க வைக்கும் இயற்கை பொக்கிஷங்களில் ஒன்றான புகழ்பெற்ற அகஸ்தியர் அருவிக்கு தான் உங்களை நான் இன்னைக்கு கூட்டிட்டு போக போறேன். இங்குதான் புகழ்பெற்ற தாமிரபரணி நதி சொல்லுவாங்க இல்லையா, அது மலையிலிருந்து சமவெளி பகுதிக்கு கம்பீரமா வந்து இறங்கி வருகுது. சுமார் 50 அடி உயரத்துல இருந்து விழும் இந்த அருவி கண்களுக்கு விருந்து மட்டும் இல்ல, நூற்றாண்டுகள் கடந்த வரலாறு மற்றும் புனைவுகளின் நுழைவாயிலும் கூட. ஆமா, ஏன் இந்த அருவிக்கு இப்படி அகஸ்தியர் அருவின் பேர் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமண காட்சிய வந்து பாக்குறதுக்கு கைலாய மலையில ஃபுல்லா கூட்டமா இருந்துதான். சோ அந்த கூட்ட நெரிசல்ல அந்த திருமணத்தை வந்து இந்த அகஸ்தியர் முனிவரால பார்க்க முடியல. சோ அப்ப என்ன பண்ணாராம், தெற்கு நோக்கி பயணம் செஞ்சு இந்த இடத்துல தவம் மேற்கொண்டாராம். இந்த தவத்தை வந்து பார்த்த அந்த சிவனும் பார்வதியும் ரொம்ப மனசு குளிர்ந்து போய் தங்களது திருமண கோலத்தை இங்கேயே அவருக்கு காட்சி அளித்தாங்களாம். நம்மளால வந்து பார்க்க முடியல, ஆனா வந்து இவங்க வந்து இப்படி காட்சி அளித்திருக்காங்களேன்ட்டுன்னு அகஸ்தியர் வந்து ரொம்ப மனம் சந்தோஷமா இருந்தாராம். அதனாலதான் இன்னும் பக்கத்துல இருக்க பாபநாசர் கோவிலும் இந்த அருவியும் அந்த புனித நிகழ்வின் காட்சியாவே இங்க நிற்குது. சோ பாபநாசம் என்றால் என்ன தெரியுமா? பாபநாசம் என்றால் பாவங்களை போக்குவது என்று பொருள். பல தலைமுறையா ஆன்மீக பயணங்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த தீர்த்தத்தில் நீராடுவது உடல் சோர்வை மட்டுமல்ல, ஆன்மாவின் பாரத்தையும் போக்குன்னு ஜனங்க நம்புறாங்க. சோ மூலிகை செடிகள் நிறைந்த இந்த காட்டு வழியே ஓடி வர்றதுனால இந்த நீரில் இயற்கையான மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்கு. இது உங்க உடலை மட்டும் இல்ல, மனசையும் உடனடியா புத்துணர்ச்சியா ஆக்கிடும். நீங்க ஆன்மீக அமைதியை தேடினாலும் சரி, சாகச பயணத்தை செய்ய விரும்பினாலும் சரி, குற்றாலம் பகுதியில உள்ள இந்த அகஸ்தியர் அருவிய போய் கண்டிப்பா ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க. ஸோ நாங்க போகும்போது மேல அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல டிக்கெட் வாங்கினா மேல ஒரு இடத்துக்கு போகலான்னாங்க. எங்களால கை குழந்தை கூட வந்ததுனால வச்சுட்டு போக முடியாதனால இந்த ஃபால்ஸ்ல மட்டும் நாங்க எல்லாரும் குளிச்சுட்டு சந்தோஷமா வந்தோம். இந்த அருவிக்கு நீங்க எப்பயாச்சும் முன்னாடி போயிருக்கீங்களா? இல்ல போறதுக்கு உண்டான பிளான் இருக்கா? போறதுக்கு உண்டான பிளான் இருந்தா இந்த இடத்த நீங்க பார்த்துட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை.